ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். முட்டை 8 எடுத்திருக்கேன், சர்க்கரை 300 கிராம், மைதா 300 கிராம், மிஸ்டர் கோல்டு ஆயில் வாசனை இல்லாத ஆயில் 120 ml, பால் 100 ml, கொக்கோ பவுடர் 50 கிராம், கேக் ஜெல் 16 கிராம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முட்டை 8 உடச்சி எடுத்துக்கலாம். 8 முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டோம். இது கூட 16 கிராம் கேக் ஜெல்லு. இப்போது மஞ்சக்கரு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது கூட வெனிலா எசன்ஸ் 5 ml சேர்த்துக்கலாம். முடிய அளவு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இது சேர்க்குறோம். ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பீட் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலருக்கு வந்துருச்சு. இப்போ மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்து ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் 2 டைம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை பேட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நான் 10 இன்ச்சு டின்னு எடுத்து வச்சுருக்கேன். 2 kgங்கிறதுனால நான் 10 இன்ச்சு டின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம். பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்காகி வரட்டும் கேக்கு.